வணக்கம். மம்முக்காவோட அடுத்த படம் மலையாளத்திலேருந்து ரெடி ஆயிருச்சு. ரிலீஸும் ஆகிருச்சு. டர்போ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோஷ் கேரக்டரை தான் மம்முட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு. ஊர்ல கேரளால என்ன இடத்துல அடி, தடி, சண்டை மற்றும் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கு ஒரே காரணமாக இருப்பவர் யாருன்னா மம்முட்டி அவர்கள். அதாவது ஜோஷ் தான். அவரோட ஃப்ரெண்டு வந்து லவ் பண்றாரு. அவர் ஃப்ரெண்டை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு டிரைவரா செயல்படுறாரு. செயல்படும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு செல்வாக்கான ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து எப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் தன் கட்சிக்கு வந்து இது பண்ணி நம்ம வந்து இது அதிக பெரும்பான்மையுடைய கட்சியாகி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு இடம் பண்றாங்க. அந்த ஊழலை வந்து கண்டுபிடிக்கிறாரு மம்முக்காவோட ஃப்ரெண்டான ஜெர்ரி. கடைசியில் மம்முக்கா வந்து ஒரு ஃப்ரெண்டு ஜெரிக்காக இறங்கி எந்த அளவுக்கு போராடி சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் யாரு? இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே இந்த படத்தில் நடிச்சிருந்தா மம்முக்கா அவர்கள் தான். அவரோட ரோல் வந்து அவர் ஒரு அடியாள் மாதிரியான ஒரு போர்ட்ரேல் ஆஃப் தி ரோல் தான் அவர் நடிக்கிறாரு. அவர் நடிக்கும் போது கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியாக தெரியுது. அவர் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது இதுன்னு அதகலப்படுத்துறாரு. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மராக தான் இருக்கார். அவர் வந்து எனக்கு 72 வயசு ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு தெரியுமே தவிர அவரோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த இடத்துலையுமே தெரியல. ஃப்ரம் தி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்தாலும் எண்டிங் வரைக்கும் அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி பயங்கரமான ரோலில் பண்ணியிருக்காரு மம்முட்டி அவர்கள். அதே மாதிரி சுனிலோட காமெடி வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ராஜ்பி ஷெட்டி தான் வில்லனாக வராரு. அந்த அரசியல் பிரமுகராக எல்லார கட்சிகளையும் சேர்த்துட்டு இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ரொம்ப டீசென்டான பெர்ஃபார்மன்ஸாக தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு லவ் சீக்வன்ஸ் வருது. அதில் ஜெர்ரியா நடிச்சிருக்கக்கூடிய சபரீஷ் வர்மா அப்புறம் அஞ்சனாவோடைய அந்த காதல் காட்சிகள்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த கேரக்டருக்கான ஒரு அழுத்தமோ இந்த கதையில் வந்து ஒரு ஃப்ளோவோ இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஓரளவுக்கு ரொம்ப சுமாரான ஒரு லவ் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தில் முழுக்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பெர்ஃபார்மர்ஸாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த படத்தோட கதை வைஸ் பார்த்தோம்னா ஒரு அரைச்சமாவை திருப்பி அரைச்சரிச்சு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்த படம் தான் இந்த டர்போ. ஸோ அதே மாதிரி நம்ம மம்முட்டி நடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த படங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் அவர் நடிச்ச நிறைய படங்கள் வந்து நல்ல விமர்சனம் பெற்றுட்டு தான் இருந்துச்சு. நண்பகல் நேரத்து மயக்கமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த பிரம்மயுகமாக இருக்கட்டும், அப்படின்னு நிறைய படங்கள் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு நல்ல பேரை தான் எடுத்து கொடுத்துருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மம்முட்டியை கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கேரக்டர், அதாவது ஒரு அடியாள் ரோலாக பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு எங்க நீங்கள் மம்முட்டியை கூப்பிட்டீங்க, வேற யாரை வேணா கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு எழுதப்பட்ட அந்த கேரக்டர் ரோல். இந்த படத்தோட பெரிய பிரச்சனைனா இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரான விஷ்ணு வர்மா அவர்கள் தான். விஷ்ணு வர்மா வந்து இந்த இன்ட்ரோல் போர்ஷனுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஷாட் எடுத்திருப்பாரு. 360 டிகிரியில் வந்து பயங்கரமாக சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு சீன் வந்து நமக்கு விஷுவலாக நம்ம காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல ஒரு வெப்பன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் வைக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக வந்து கேமரா ஒர்க் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குன்னா அதே மாதிரி எடிட்டிங் ஒர்க்குமே அவங்க அதுக்கு ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே இந்த படத்துக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் ஒர்க்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸான படம், அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு டீசென்ட்டான டெக்னிக்கல் டீமாக தான் இந்த மூவிக்கு இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நமக்கு யார் கூட பிரச்சனை அப்படின்னா புலிமுருகன் அப்புறம் போக்கிராஜா படம்லாம் எடுத்தார் இல்லையா வைசாக் அவர்கள், அந்த டேரக்டர் தான் முழுக்க இந்த படத்தை வந்து டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமெடி ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு கதையில் வந்து ஒரு கோட்டை விட்டது நிறைய இடங்களில் நமக்கு தெரிய வருது. மம்முட்டி இல்லைனா இந்த படத்தை யார் காப்பாற்றிருப்பாங்கன்னு கேட்டால் ராஜ்பி ஷெட்டி காப்பாற்றிருப்பாரு. ஆனாலும் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி இந்த கதைக்கான கதைக்களம் சரியாக அமைக்கப்படல அப்படிங்கிற வருத்தம் கடைசி வரைக்கும் நம்ம படம் பார்க்குற வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது, பெரிய அடியாகவும் இருக்குது இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரசியல் சூழ்நிலை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து நமக்கு பிரதிபலிக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த கதையை நமக்கு திருப்பி எடுத்து காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய படங்களில் இந்த காட்சிகளையும் இந்த மாதிரியான கதை அமைப்புல பார்த்ததுனால நமக்கு சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நிறைய ப்ரெடிக்டபிளான சீன்ஸ் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக மலையாள படம்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம், அதில் வந்து ரொம்ப ராவாக இருக்கும். அந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு நிறைய படங்கள் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது, ஒரு ரியலிஸ்டிக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம படம் பார்ப்போம். ஆனால் இவங்க என்னன்னா தெலுங்கு சினிமாவுக்கு காம்படிஷன் பண்ணுற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதில் என்ன ட்ரெயினில் வந்து ஒத்த கையில் நிறுத்தலை, காரெல்லாம் ஒத்த காலில் பறக்க விடல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்ற எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அப்படி தான் இதில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி குறிப்பாக சொல்ல லாஜிக்குங்கிற விஷயம் நீங்கள் போர்டே போட்டுடலாம், மார்னிங் போர்டு லாஜிக்கெலாம் எதிர்பார்த்து இந்த மலையாள படத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி லாஜிக்கும் இல்லாமல் இருந்துச்சு.
மலையாள படங்கள்ல யூஸ்வலாக பயங்கர லாஜிக்காக எடுப்பாங்க, பயங்கர ரியலிஸ்டிக்காக எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாததுனால அதுவும் எங்களுக்கு வருத்தம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ மைனஸும் இருக்கு, இந்த படத்துல ஒரு ப்ளஸும் இருக்கு. இதுக்கு மேல இந்த படம் பார்க்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோட சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா ஃப்ரம் ஸ்வேதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.